சிவம். கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் 9. தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கினான் போர் சரீரம் குளிர்ந்துள்ளாரி. அலரும் அன்பொழுகு மா போல் ஆனந்த பாஸ்மம் காட்டி மடன் மலர்பாதம் மீண்டும் வணங்கி நின்றீது சொல்வான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கினான் போல் சரீரம் குளிர்ந்து உள்ளாரி. அடரும் அன்பொழுகுமா போல் ஆனந்த பாக்கியம் காட்டி மடல் மலர்பதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான். குருவின் வாயிலிருந்து உன்னை தொடரும் பிறவிப்பினை தொலையும் என்ற வார்த்தையை கேட்ட அப்பொழுதே சீடன் மெய் சிலிர்த்து போனான். குளிர்ந்த அருவியில் கொட்டும் நீரில் மூழ்கினவன் போல் அவன் உடம்பு நடுங்கியது. அவன் உள்ளமும் குளிர்ந்து எல்லா மனக்கவலைகளும் மறைந்து போனது. அதுவரை காணாத மெய் அன்பு அவனிடம் பெருகுவதை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து உருகி நின்றான். அக்குருவின் தாமரை மலர் போன்ற பாதங்களில் வீழ்ந்து பற்றி நின்று மீண்டும் மீண்டும் வணங்கினான். பின் தன் வேண்டுகோளை குருவிடம் பணிவுடன் கேட்பான். உண்மையான குருவை பார்ப்பதுவும் அவரின் பார்வை நம்மீது படுவதுவும் மகா பாக்கியம். குருவை தொட்டு தொண்டு செய்து காண்பது மகா புண்ணியம். குருவை மனதில் நிறுத்தி வணங்கி வழிபடுபவனே சச்சீடன். குரு சொன்ன வழியை மறவாது பின்பற்றி நடப்பதே பிறவி பிணி தீர்க்கும் மருந்து. குரு அருளே திருவருளை கூட்டி வைக்கும். அதனால்தான் வேதங்களும் குருவையே பரபிரம்மம் என்று போற்றுகின்றது. அன்பே சிவம், அன்பே சிவம்.